அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெகநாதன் KTV ஸ்கூல் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் இந்த TNAU அட்மிஷனை பற்றின தகவல்கள்லாம் பார்த்துட்ருக்கோம் இல்லைங்களா. அந்த சில இந்த செகண்ட் ஸ்லைடிங்கோட ரிசல்ட்ஸ் எப்போ வருது, அதோட இந்த காலேஜஸ் ஓப்பனிங் பற்றின ஒரு லேட்டஸ்ட் அப்டேட்டையும் இந்த வீடியோவில் பார்ப்போம். அதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணுவீங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த ஆல் நோட்டிஃபிகேஷன் பில் பண்ணி ஆன் பண்ணுவீங்க. ஸ்லைடிங் 2னா என்ன சார் அப்படின்னா, பேஸ் 2 கவுன்சிலிங் போனவங்க, அதாவது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போனவங்களுக்கு ஸ்லைடிங் 2 ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. ஆப்ஷன்லாம் கேட்டிருக்காங்க. அந்த ரிசல்ட்டு இது வரைக்கும், அதை இப்போ நம்ம வீடியோ வெளிவர இந்த டைம் வரைக்கும் ரிலீஸ் ஆகலை. வரும் எல்லாம் எதிர்பார்த்துட்ருக்குறோம். வாட்ஸ்அப் குரூப்லேயும் கேட்டுட்ருக்குறாங்க எப்போ சார் ரிசல்ட் வரும் அப்படின்னு சொல்லி. இப்போ லேட்டஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் அப்படின்னு பார்க்கும்பொழுது, அப்புறம் பேப்பரில் வந்த நியூஸ் படியும் பார்க்கும்பொழுது நாளைன்னா 2ஆம் தேதி இல்லை 3ஆம் தேதி கண்டிப்பாக இந்த 2 நாளுக்குள்ளார வரும். அதேமாதிரி நாளைக்கே ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க 2ஆம் தேதி. எப்படி சார் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, கண்டிப்பாக உங்களுக்கு மெசேஜஸ் வரும். இமெயில் அண்டு SMS கன்ஃபர்மேஷன் மெசேஜ் வரும். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிடாமே தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு அலர்ட் ஆகிருக்கு, எந்த காலேஜ் அலர்ட் ஆகிருக்கு, எப்படி ரிப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற ப்ராசஸ்லாம் சொல்லியிருப்பாங்க. இது ஸ்லைடிங் 2 ரிசல்ட்ஸு. அடுத்ததாக பார்த்தோம்னா, காலேஜஸ் ஓப்பனிங்கு 6ஆம் தேதி சொல்லியாச்சு. ஏற்கனவே பேப்பரில் நியூஸ் வந்த நியூஸ் தான். பட் இது கொஞ்சம் தள்ளி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குமா அப்படின்னா, சான்சஸ் இருக்கிற மாதிரி தான் தோணுது. இந்த ஸ்லைடிங் 2 ரிசல்ட்ஸு ப்ளஸ் அந்த CV2 போனவங்களுக்கான கரெக்டான ஃபீட்பேக் இதெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் தான் அந்த காலேஜஸ் ஓப்பனிங் ஃபைனல் ஆகும். பட் ஆஸ் பர் த பேப்பர் நியூஸு ப்ளஸ் TNAU அட்மினிஸ்ட்ரேஷன்லேருந்து வந்த நியூஸ் தான் அது. அப்படி பார்க்கும்பொழுது 6ஆம் தேதின்னு சொல்லியிருக்காங்க. 6ஆம் தேதிக்கு ரொம்ப நாள் கிடையாது, இன்னொரு 4 நாள் தான் டைம் இருக்குது, கேப்பு. ஸோ 6ஆம் தேதி ஓப்பன் பண்ணால் வாய்ப்புகள் நிறையா இருக்குது. சப்போஸ் தள்ளி போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ நம்ம சேனலில் தொடர்ந்து அந்த மாதிரி அப்டேட்லாம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். அதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் பண்ணி வைங்க. காரணம் என்னென்னா, நிறைய பேர் நம்ம கேள்வி கேட்ட ஒரே கேள்வி வந்துட்டு, சரி எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்து உடனே தெரிஞ்சிக்க முடியல, அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவங்களுக்கு ஐடியானு தான் இது சொல்லியிருக்கேன். அந்த ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸ் ஆன் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த நம்ம தகவல் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அடுத்து காலேஜஸ் ஓப்பனிங்கை பற்றி பேசிட்டோம். ஸ்லைடிங் 2 ரிசல்ட்ஸு. அதுக்கடுத்து ஒரு ஸ்டேட்டஸ் என்னென்னா, ஸ்பாட் அட்மிஷன் எப்போ நடக்கும். யூஸ்வலாக 1 வீக்கில், அதாவது காலேஜ் ஓப்பன் பண்ணால் இல்லை ஃபைனல் கவுன்சிலிங் முடித்து சம்டைம்ஸ் காலேஜ் ஓப்பன் பண்ணி 1 வீக்கில் ஸ்பாட் அட்மிஷன் நடக்கும் அப்படின்னு இதனுடைய டேட்டு கூட கொடுத்துருக்குறாங்க. பட் அந்த டேட்டு நிச்சயம் நடக்காது. அடுத்த ரிவைஸ்டு டேட் வரும். ரிவைஸ்டு டேட் எப்போ வரும் அப்படின்றது நம்ம வெப்சைட்டில் பார்த்துட்டே இருக்கலாம். இல்லை நானும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிறேன். தெரிஞ்சதுன்னா நம்ம தெரிஞ்ச உடனே உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இந்த ஸ்பாட் அட்மிஷனும் ஒரு முக்கியமான விஷயம் தான். ஏன்னா இது மெயின் கவுன்சிலில் கிடைக்காதவங்க ஸ்பாட் அட்மிஷனில் ஜாயின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சார் அதுக்கு ஏதாவது ஃபீஸ் வித்தியாசம் இருக்குமா அப்படின்னா, நத்திங். ஃபீஸ் சேம் ஃபீஸ் தான். ஸோ தொடர்ந்து பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் KTV ஸ்கூல்.